இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில்கள் கிடைக்கும். நண்பர்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க, பரவாயில்ல, கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக கேள்வி கேட்டுருக்காங்க. ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருப்பா? எம்ஜி ஜெகன் ஜானகிராம் பேசுகிறேன். ஜானகிராம் வக்கிர சனி விசிட் வக்கர சனி அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் போட்ட வீடியோவில் அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் சரியா? நீங்கள் ஒன் டைம் வீடியோவை பாருங்கள். அது அவர் கேட்டது வக்கர சனி அந்த இடத்தில் என்ன பலன் கேட்டார். நீங்கள் சொன்னது கிரகம் ஒன்றும் செய்யாது, பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுவா பதில் கேள்வி அவருக்கு ஃபஸ்ட்டு புரிய வைங்க. ஒரு கிரகம் எந்த பலனும் செய்யணும்னா ஜாதக கட்டத்தில் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்க. தம்பி, நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கல. அவனுக்கு ஜனன காலத்தில் இந்த கிரகம் என்ன விதிக்கப்பட்டதோ அந்த பலனை செய்யும். 2020 எல்லா டிவிலையும் எல்லாருமே பொது பலன் சொன்னவங்க 2020 சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சனி மாறுது, குரு மாறுது, 2020 சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே அவுட்டு. அதுதான் கோச்சாரம். உனக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுவே கர்மாவை மாற்ற முடியாது. தம்பி, நல்லா சொல்கிறேன் கேளு. உன்னுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன விதிக்கப்பட்ட கர்மாவோ அதுதான் சாகர வரைக்கும் நடக்கும். நான் அதை கரெக்டாக தான் சொல்கிறேன். கோச்சாரத்தில் வர்ற சனி, இப்போ ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன் தம்பி, நீ சொன்னதுக்கு இதுதான் பலன். ஒருத்தன் பிறகுறான், அவனுக்கு 2ஆம் இடத்துல குரு உட்காந்து அவனை கோடீஸ்வரனாக்கும், 3ஆம் இடத்துல மறையும் போது பிச்சைக்காரனாக்கும், 4ஆம் இடத்துல வரும்போது கோடீஸ்வரனாக்கும், 5ஆம் இடத்துல வரும்போது புத்திசாலியாக்கும், 6ஆம் இடத்துல வரும்போது மெண்டல் ஆக்கும். இப்படின்னு உன் லக்னத்துக்கு சொன்னால், உன் ராசிக்கு சொன்னால் அது உண்மையா பொய்யா? அப்போ உனக்கு பிறக்கும்போது எந்த விதிக்கப்பட்ட உனக்கு லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் வேலை செய்யும். நான் கரெக்டாக தான் சொன்னேன். அதை நீங்கள் புரிஞ்சிக்கல. அதுதான் வாக்கியம் சொன்னேன். உனக்கு பிறக்கும் போதே உன்னுடைய ஜனன வாக்கியத்தில் என்ன விதிக்கப்பட்டதோ கர்மா, அந்த கர்மாவை எந்த பரிகாரத்தினாலையும் எதாலையும் மாற்ற முடியாது. கர்ம வினையை அனுபவிச்சு தான் சாகணும். அதுதான் கர்மக்காரகன் ஒரு கிரகம் கொடுத்துருக்குறாங்க. அது சனி பகவான். அவனே ஆயுள் காரகனாகவும் இருக்கிறார். அதனால் தயவு செய்து நீங்கள் நான் சொன்ன மெத்தடை நீங்கள் புரிஞ்சிக்கல. அவர் கேட்டது கோச்சாரத்தில் வக்கர சனி என்ன பலன் செய்யுன்னு கேட்டீங்க. கோச்சாரத்தில் வேலை செய்யாது. அவங்க பிறக்கும்போது வக்கரம் பெற்ற கிரகம், நான் வக்கர கிரகத்துக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கேன் முன்னாடி. என் வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கல. வக்கரம் பெற்ற கிரகம் உச்ச பலனை செய்யும். ஆனால் பகை நட்சத்திரமோ பகைச்சாரத்திலேயோ அல்லது பகை வீட்டிலேயோ உட்கார்ந்துருந்தால் அதனுடைய தன்மை குறையும். நான் சொன்ன பலன் இதுதான். நீங்கள் புரிஞ்சிக்கல பாவம், உங்களுக்கு அனுபவம் பத்தலை. நீங்கள் கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிங்க. வக்கரம் பெற்ற சனி கோச்சாரத்தில் வேலை செய்யுமா? சத்தியமாக செய்யாதியா? ஏன் என்னை பொண்ணு பொய் சொல்கிற? நான் ஏமாற்றி படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒன்றும் ஃப்ராடு ஜோசியர் அல்ல. பரிகாரம் சொல்லி ஏன் விதிக்கப்பட்ட விதியை சாவு போகிற என்னை எப்படி நீ காப்பாற்ற முடியும்? சாக போகிற என்னை எப்படி காப்பாற்ற முடியும்? அதுதான் விதியை தெரிஞ்சுக்கலாம், மாற்ற முடியாது. அதுவே கர்மா. யார் எதிர்த்து பேசினாலும் பேசுவேன். விதிக்கப்பட்ட விதியை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த உலகத்தில் கொரோனா வந்தது முதல்ல உலகம் இப்படி சனி பயிற்சி குரு பயிற்சி தப்புன்னு சொன்ன ஒரே ஜோசியர் நான் தான். என்னுடைய வீடியோ எடுத்துப்பார். 10/10/2019 நான் சொன்னேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தடுக்கவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஜோதிடம். இது ஒரு வழிகாட்டி. வழி காட்ட முடியும், வழியை மாற்ற யாராலையும் முடியாது. அப்படி பார்த்தா ஒரு கேள்வி கேட்குறான், கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன வழி? அந்த வழி தெரிஞ்சால் நானே கோடீஸ்வரன் ஆகிட்டு போகிறேன், உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஒரு கிரகம் ஒருத்தவனுக்கு வீழ்த்துதுன்னா எனக்கு இப்போ 6வது திசை ஓடுது. 6வது திசை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோச்சாரம் என்னை காப்பாற்றி கொடுப்பா? 6வது திசையிலேருந்து காப்பாற்றாது. ஜனனமும் மரணமும் இறைவனுடைய செயல், விதிக்கப்பட்ட விதி. இது நீ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன குறை சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் சரி? நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோ.
திசாநாதனை மிஞ்சி புத்திநாதனும், புத்திநாதனை மிஞ்சி கோச்சாரமும் வேலை செய்யாது. செய்யாதியா, யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க முடியாது. இருந்தால் நிரூபி, இருந்தால் நிரூபி. ஏன் எல்லாம் நாங்கள்லாம் ஏமாத்திர ஜோசியரே 100% பேர். நீ என்னை ஏமாத்துறேன்னு சொன்னாலும் கவலை இல்லை, நான் தைரியமாக பேசுவேன். இன்றைக்கே சத்தாலும் உண்மையை பேசுவேன். இதுதான் உண்மை, நல்லா புரிஞ்சுக்கோ. விதிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியாது. பழைய ஜாதக புத்தகம் இருக்குதா, ஜாதக புத்தகத்தில் எழுதிப்பாரு, எழுதி வச்சிருப்பாங்க. ஜாதகத்தில் அக்யூரேட்டாக எழுதுவாங்க, அக்யூரேட்லி அற்புதமாக ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க புஸ்தகத்தில். நல்ல ஜோசியர் ஜனனம் முதல் மரணம் வரை இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த செயல்படும் இது சொல்லுவோம். கோச்சாரத்தை வச்சு எழுதலை, தசாநாதனையும் புத்திநாதனையும் வச்சு எழுதியிருக்கிறான். புத்தகத்தை பிரிச்சுப்பா, பழைய புஸ்தகத்தில் இருக்கும், அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க. ஓலைச்சுவடியில் இருக்கும். கோச்சாரத்தை வச்சு எழுதலை, தசா புத்தியை வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. ஜனனம் முதல் மரணம் வரை எந்த சாஸ்திர புத்தகத்திலையும் கோச்சாரம் எழுதப்படவில்லை. அக்யூரேட்லி எந்த ஜோசியராவது கோச்சாரம் வேலை செய்யுன்னு சொன்னா நான் அவங்களுக்கு அடிமை. சொல்றது புரியுதுங்களா? நான் பதட்டப்பட்டு பேசலை, பகவானுடைய அருளால் பேசுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தான், உதவி செய்யறதுக்கு பேசுகிறேன். உங்கள் கேள்வியை விட எனக்கு கடவுள் எனக்கு அறிவை கொடுக்கல, ஞானத்தை கொடுத்துருக்கிறார். உன்னை பார்க்கும்போதே உன்னுடைய கேள்வி என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். இறைவன் கொடுத்துருக்காரு. தம்பி, இது உன்னால் இந்த உலகத்துக்கே நல்லது நடக்குது. இந்த பதிலை விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உனக்கு நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது சசிகுமாருங்கிறவங்க வக்கரசனிங்கிற வீடியோவில் கடைசி வீடியோல, வணக்கம் ஐயா, மகரம் அவிட்டு 2 கடகலக்கணம் 4ஆம் இடம் சனி, செவ்வாய் கேது, தற்போது சனி திசை, சனி புத்தி, சனி திசை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறேன். தம்பி, நீங்கள் கேட்டது உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் லக்கண பலனும் உங்களுடைய கிரக பலனும் சொல்லியிருக்கிறேன். அப்போ உங்கள் சனி பகவான் இந்த சனி பகவானை யார் பார்க்குறா? மகர லக்கணம்னு சொல்லியிருக்கிறேன். மகர லக்கணம் தானே? 4ஆம் இடத்துல சனி நீச்சம். அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார்? அது போடல. தம்பி, உன்னுடைய அந்த சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ, அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதம், கிருத்திகை 1 பாதம். இந்த சனி பகவான் பரணி 3ஆம் பாதத்தில் இருந்தால் அது உச்சபலன் இருக்கும், அம்சத்தில் உச்சபலன் பெறும், உச்சபலன் பெறும் அம்சத்தில். அதே சனி அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்தால் நீச்ச பலன் பெறும். அது எந்த தன்மையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. லக்னாதிபதி 4ல் உட்காந்து 10 பார்க்குறாரு, அது வேணா உறுதி. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. 10 இது சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த நட்சத்திரம் அந்த சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ, அந்த சனி பகவானுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் யாருடைய எந்த வீட்டில் இருக்கிறாரோ இதெல்லாம் பார்க்கணும். எடுத்த உடனே தனிப்பட்ட பலன் இதில் சொல்ல முடியாது. எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இது எப்படின்னு சொல்லிட்டா, ஒரிசாவில் கோதுமை கிடைக்குது, இதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அந்த சார பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தினுடைய சார பலன் உங்களுக்கு லக்னாதிபதி 4ல் உட்காந்துருக்காருன்னு தான் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? உங்கள் லக்னம் அவிட்ட நட்சத்திரத்திற்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்கள் அங்கே சனி உட்காந்த சாரப்பலன் இடம் கொடுத்த செவ்வாய் பார்க்கணும். இடம், பொருள், ஏவல், இது 3 பார்த்தா தான் ஒரு கிரக பலன் சொல்ல முடியும். நன்றி. அடுத்து விஜயலட்சுமிங்கிறவங்க திருமண தடையும் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையும் அந்த வீடியோவில், ஐயா துலா லக்னம் 10ல் குரு சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை, மன வாழ்க்கை சரியில்லை, வேலை கிடைக்குமா அப்படின்னு ஐயா, நீங்கள் துலா லக்னம்னாவே 7 செவ்வாய் நீச்சம். அந்த சாரத்தை பார்க்கணும். அந்த சாரம் அங்கே புனர்பூசம் 1ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயிலி 4 பாதம், குரு உங்களுக்கு 3க்கும் 6 படியும் போய் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கரனையும் பார்க்கணும். உங்களுக்கு குடும்பாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்குது. அது இல்லாமல் குடும்பாதிபதி நீச்சானாலும் இவங்க ஆகுன்னா நீச்சபங்க ராஜயோகம். ஒரு குரு உச்சமாக இருந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தால் உடனே நீச்சபங்க ராஜயோகம். என்னையா இது எப்படியா பொருந்தும்? யாருமே பார்க்க மாட்டீங்களா? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஐயா, ஒருத்தர் கெடுறதுக்கு 4 விதமாக பார்க்கணும். சுகாதிபதி வலுத்து, சுகக்காரகனும் வலுத்து, சுகஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று லக்னாதிபதியும் போய் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் ஒருத்தவன் கெடுவான். கிரகம் வலுத்தா கெட்டு போய் நாசமாக போயிடுவான். இன்னொன்று சொல்லிட்டா, 4 கூடையவன் கெட்டு 4ல் ஒரு பாவ கிரகம் உட்காந்து லக்னாதிபதியும் பாவியாக இருந்து அவனுக்கு சுக்கரனும் கெட்டு போயிருந்தால் அவன் ஒழுக்கமானவன்,
இதெல்லாம் சூப்பர் ஐடியா. இது எந்த உங்களுக்கு டிவியில் சொல்கிறாங்க, சுகக்காரகன் கெட்டு, சுகக்காரகன் சுக்கரன் கெட்டு, சுகஸ்தானமும் கெட்டு, சுகஸ்தானாதிபதியும் கெட்டு, லக்னாதிபதியும் போய் பகை பெற்றோர் அல்ல நீச்சமாய உட்கார்ந்திருந்தால் அவன் ஒழுக்கமானவன். அற்புதமான கேள்வி அந்த அம்மா கேட்டுறது. இல்லை உனக்கு 2 கூடைய குடும்பாதிபதி நீச்சம் ஆகிருக்குதுமா, குடும்பாதிபதி 7 கூடைய கலஸ்திரஸ்தானாதிபதி ஆகிட்டு சுக்கரன் கெடாமல் இருந்தால் மட்டும் உனக்கு திருமண வாழ்க்கை திருப்தி. அது இன்னொன்று இருக்குது, செவ்வாயும் கெட்டு, சுக்கரனும் கெட்டு, 7 குடையனும் கெட்டு, குடும்பாதிபதியும் கெட்டு, உனக்கு 11 குடையை வளர்த்திருந்தால் 2ஆம் தாரம் நிலைக்கும் ஐயா. என்ன நினச்சிக்கிட்டீங்க? சும்மா இல்லை, ஒரு கிரகத்துக்கு 108 பலன், 9 கிரகத்துக்கு 982 பலன், 72 பலன். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும், யூகிக்கணும். இப்போ இவங்க கேட்கறது என்ன தெரியுமா, எனக்கு 2ல சனிக்குது, 3ல செவ்வாய் இருக்குது, 4. இதெல்லாம் போய் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற 2ஆம் இடத்தில் இருக்கிற கிரகமும் 2ஆம் இடத்துக்கு இடம் கொடுத்த கிரகமும் உங்களுக்கு 2ல் உட்காந்துருக்க அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குது, எதனுடைய பார்வையில் இருக்குது, எந்த சாரத்தில் இருக்குது, எதை நோக்குது, அப்போ உங்களுக்கு அந்த திசா பற்றி என்ன ஓடுது, இதெல்லாம் பார்க்கணும். எடுத்த உடனே 2ல் சனி இருக்குதா, குரு இருக்குதா, தீபம், கோயிலுக்கு போ, 26 விளக்கு போடு, 36. சாமிக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிட்டா, நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், உண்டிக்கிட்ட போனேன், உண்டியில் காசு போடல, சாமி கேட்டுச்சு, ஏன்டா உண்டியில் காசு போடல, என்ன கும்பிட்டு எல்லாம் போட வேண்டியது. நான் சாமி கிட்ட சொன்னேன், நீ பிச்சைக்காரன் இருந்தால் நான் போடுறேன், நான் பிச்சைக்காரன் இருந்தால் நீ போடுன்னேன். யார் பிச்சைக்காரன்? நான் தான் பிச்சைக்காரன். சாமி எப்படியா பிச்சைக்காரன் ஆக முடியும்? நான் எப்படி சாமிக்கு போட முடியும்? நானே தினமும் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி சாமிக்கு போட முடியும்? அதே மாதிரி நீ சாமிக்கு நீ திருடி ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி அயோக்கியத்தை பண்ணி எல்லாம் ஏமாற்றி கடைசியில் சாமிக்கு போய் லஞ்சம் கொடுத்தா சாமி ஒன்று திசாபத்தியில் காப்பாற்றணும். அது எந்த விதத்துலையா சரி? பரிகாரம் எப்படி மெய்யாகும்? எப்படியா மெய்யாகும்? அப்போ எல்லாரும் அப்போ உழவு மட்டும் பரிகாரம் பண்ணுவோம், இல்லாதவங்களாம் சாவுவான். இந்த மாதிரி ஜாமீனில் எடுக்கிற கதையாவது நீ சொல்கிறது. உள்ளவங்களாம் ஜாமீனில் எடுங்க, இல்லாதவங்களாம் சாவுங்க. எப்படியா பொருந்தும்? என்னையா சிந்திக்க மாட்டீங்க? இறைவன் எப்படி உங்களுக்கு அடிமையாவார்? ஏன் ஒரு வாசகம் படிச்சியா அருமையா, இந்த முஸ்லிம் கல்லறையில் அற்புதமான வாசகம். இறைவன் கொடுக்க நடப்பதை எவனாலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நடப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இவன் சாவரம் உனக்கு எப்படி பரிகாரம் பண்ணி உன்னை காப்பாற்ற முடியும்? நீ ஏமாறுற, நீ ஏமாத்தின காசை வச்சிருக்கிற, அதான் பரிகாரம் பண்ற. நியாயமா நேர்மையா உழைச்ச காசை நீ ஏமாறுற? விதியை மாற்றிட முடியுமா? எவையா மாற்ற முடியும்? எல்லாம் திருடர்கள். பரிகாரம் சொல்லி ஏமாத்துற, நீ ஏமாத்தின காசை வச்சுதான் நீ ஏமாறுற. நியாயமா நேர்மையா உழைத்தவன் எவனும் 10 பைசா வீண் பண்ண மாட்டான், அந்த காசை பாதுகாப்பான், வாழ்க்கையில உயர்வான். ஜோசியம் பார்க்காத, ஏன் பார்க்கற? வழி தெரியாதவனுக்கு தான் இது வழிகாட்டி. நீ திமிருக்கு 1000 2000 கொடுத்து பார்க்குற, அவன் என்ன கடவுளா? அவனும் சாவு போகிறான், நானும் சாவு போகிறேன், நீ சாவு போகிற. இவனை ஏன் நம்புற? இறைவனை நம்பு. இங்கே பார், எல்லா உயிரினத்திலையும் ஜீவராசிகள்லையும் இறைவன் இருக்கிறான். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி. உதவி செய், தான தர்மம் செய், அதில் இறைவனை பார்க்கலாம். ஏன் ஜோசியத்தில் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, கிரகத்தினுடைய கர்மா வெல்றது ஒரே ஒன்று தான், தர்மம் தானம். தர்மத்துக்கும் தானத்துக்கு ஈடான பரிகாரம் எதுவுமே கிடையாது. ஏன் ஜோதிடம் உண்மை, ஜோசியர் உண்மையாக இருந்தால் ஏன் ஏமாறுறீங்க? காசு ஏன் ஏமாறுறீங்க? ஒரு ஆள் எனக்கு கூட படித்த ஒருத்தர் 57 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகல. குருபலன் வந்துச்சா, குருபலன் வந்துச்சா, குருபலன் வந்துச்சா? 56 வயசு ஆகுதியா, ஏன் கல்யாணம் ஆகல கேட்குறான். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு என்கிட்ட, குருபலன் அதெல்லாம் காரணம் இல்லை, விதவா யோகம். கல்யாணம் ஆவாத்துக்குன்னு ஒரு யோகம் இருக்குது, எவ்வளவோ இருக்குதுங்கய்யா. அந்த ஜாதகனுக்கு குடும்பாதிபதி கெட்டு, கலஸ்திர ஸ்தானாதிபதியும் கெட்டு, கலஸ்திர காரகனும் கெட்டு, சுகாதிபதியும் கெட்டு, எல்லாம் கெட்டு போனாதான் அந்த கல்யாணங்கிற யோகம் கொடுக்காது. திசாநாதன் மட்டும்தான் ஒருத்தவனுக்கு நல்ல தசா புத்தி வரும். தசா என்பது உடல், புத்தி என்பது மூளை. தசாநாதனும் புத்திநாதனும் நல்லா இருந்தால் உனக்கு யோகம். நீ பிறக்கும்போது உனக்கு யோக ஜாதகமாக இருந்தால் எந்த தசா புத்தியும் உன்னை வீழ்த்தார். பிறக்கும்போது ஒருத்தன் கோடீஸ்வரன், சாகர வரைக்கும் கோடீஸ்வரையா. ஏன் அவனுக்கு கோச்சாரம் வேலை செய்யலாம்? ஒருத்தன் பிளாட்பாரத்தில் பிறக்கிறான், சாகர வரைக்கும் பிளாட்பாரத்திலேயே படுத்து சாகுறான். ஏன் அவனுக்கு கோச்சாரம் வேலை செய்யலாம்? ஏன் எல்லாம் ஏமாறுறீங்க?
சனி மாறுது, குரு மாறுது, ராகு வேறு மாறுது, எது மாறினா எனக்கு நல்லா இருக்கும், ஏமாளிங்களா இருக்கிறீங்க. சிந்திக்கவே மாட்டீங்களா? இறைவன் உங்களுக்கு 6 அறிவு கொடுத்துருக்கிறார். ஜோசியத்தை நான் நம்புன்னு சொல்ல, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதை ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கோ, சாப்பிடாத, செத்துருவேன். தேவைன்னா ஊறுகாய் தொடு, சாப்பாடை சாப்பிட்டு உழைப்ப நம்பு. ஜோதிட 2வது பட்சம் தான். ஆனால் அந்த ஜோசியத்தில் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. ஏன் பயப்படணும்? உன்னை ஏமாத்தினாதானே பரிகாரம். எனக்கு தெரியாத பரிகாரமா எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். விதிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியாது. நான் பரிகாரம் செய்கிறது உன்னுடைய ஆத்ம திருப்தி, மன திருப்திக்கு. ஆத்ம திருப்தி என்ன தெரியுமா? தான தர்மம் தான் ஆத்ம திருப்தி. நீ ஏமாறுறதெல்லாம் மன திருப்தி. நீ ஏமாறுவது மன திருப்தி, தான தர்மம் செய்கிறது ஆத்ம திருப்தி. மன திருப்தி வேறு, ஆத்ம திருப்தி வேறு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆத்ம திருப்திங்கிறது உன்னுடைய உயிர் அமைதியான நிலை அடையும் தான தர்மம் செய்தால். நீ பரிகாரம் செஞ்சினா அது மன திருப்தி, அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ சாப்பிட்டு திருப்தி ஆகிறது மன திருப்தி. அடுத்தவனை சாப்பிச்சு நீ இது அமைதி பெறது ஆத்ம திருப்தி. இதுதாயா ஆத்ம திருப்தி. இதை விட்டுட்டு அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னு ஏமாறி பகவானை நம்பு. நான் அதை வேணாங்கல. எந்த கடவுளை வேணாலும் கும்பிடு. இயேசுவை கும்பிடுறியா கும்பிடு, அல்லாவை கும்பிடுறியா கும்பிடு, உனக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடுறியா கும்பிடு. பெத்த தாய் தோப்பந்தாயா முதல் கடவுள், அதையே நினைக்கலாம் ஐயா. நான் குறை சொல்ல. அதான் மாதா பிதா குரு தெய்வம். கரெக்டா? உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்தது கேள்வி. இந்த வீடியோ வந்து என்ன பண்ணிட்டுங்கன்னா கமெண்ட் அட்டென்ட் பண்ணி தான் வச்சுக்கிறோம். லைவ் கமெண்ட் யாரும் பண்ண முடியாது, தான் பண்ணிடும். இது ஜோசின்னு சொல்கிறது இல்லை. ஜோசி என்ன இப்போ நேற்று கேட்டாங்க நிறைய பேர் முதல் கேள்வி. நம்ம கமெண்ட் செக்ஷன் நிறைய தேவையில்லாத கேள்வியாக இருக்குது. அது தேவையில்லாதுன்னா உங்களுக்கு தேவையானது, அதனால் அதுக்கு பலன் சொல்ல முடியாது உண்மையாலுமே. அதுக்கு ஏன்னா 972 பலன் கிரகத்தை மட்டும் வச்சே 972 பலன் வரும். அதுக்கோசம் தான் இந்த வீடியோ பெருசாக போட்டுருக்கோம். உண்மை உண்மை 972 பலன் நிச்சயமாக இருக்குதுங்கய்யா. நீங்கள் ஒரு 2 வரி 3 வரி இப்போ ஒருத்தருக்கு ராமானுஜம் மீன லக்கணத்துக்கு 12 குரு சனி 2 மகர புதன் தசா சனி புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி கணிப்பது அப்படின்னு. இதை நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். நான் வழி தான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாமே நான் ஒரு கோயில் பிரசாதம் மாதிரி, என்னால் பிரசாதம் மட்டும்தான் கொடுக்கணும். இவ்வளோ பேர்த்துக்கு என்னால் பலன் சொல்ல முடியாது. அதுக்கு தான் இந்த நேரலையை போட்டு தெரிஞ்ச நண்பர்கள் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, அத்தனை நல்ல உள்ளத்துக்கும் நன்றிகள். ஆனால் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை ஐயா. கொரோனா காலத்தில் எனக்கும் கொரோனா வந்து கஷ்டப்பட்டேன். அது என்னுடைய விதி. எனக்கு 6வது திசை ஓடுது, அது வரும். ஆனால் நான் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு 7வது திசை தான் மாரக திசைன்னு எனக்கு தெரியும். இருந்துட்டு போகுது, அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கோசரம் போய் கோச்சாரத்தில் வர கிரகம் எப்படி என்னை காப்பாற்றும்? எனக்கு கர்மா, எனக்கு பிறக்கும்போதே ஜனனமும் மரணமும் எழுதியாச்சு, இடப்பட்ட காலத்தையும் எழுதியாச்சு. இதில் இடையிற வர்றது ஒன்றும் நிச்சயமாக காப்பாற்றாது. பரிகாரங்கிறது பொய் பொய் பொய். நீ என்ன பண்ணாலும், நீ கத்தி எடுத்து என்ன குத்தினாலும் நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு சொல்லுவேன். உனக்கு அந்த விதி பிராப்தம் இருந்தால் கோயிலுக்கு போ, அடுத்தா பரிகாரம் கிடையாது. ராமானுஜம் மிதுன லக்கணத்துக்கு 12 குரு சனி 2 மகரம் புதன் திசை சனி புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி கணிப்பது? ஐயா இங்கே பாருங்க, உங்களுக்கு 8க்கும் 9 குடைவர், 8க்கும் 9 குடைவர் சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது முதல் ஆதிபத்தியமா 2வது ஆதிபத்தியமா, உங்கள் நட்சத்திரத்துக்கு இருந்த மாதிரி எத்தனாவது திசைன்னு எனக்கு தெரியாது. உங்கள் லக்னத்துக்கு 8க்கும் 9 குடைய திசைன்னு தெரியும். அது 9 குடைய திசையாக இருந்தால் அந்த சனி பகவான் பகை நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தால் நிச்சயமாக தகவலாக பாதிக்கும். இது உண்மை. ஆனால் வந்து சார் தெரியாமல் ஜோசியம் சொல்கிறது முண்டம். சாரம் பார்க்காதவன் சோரம் போவான்னு ஒரு பழமொழி. சோரம்னா தவறு பண்ணிடுவான்னு அர்த்தம். அதனால் உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற கொடுத்து ஜோசியத்தை முதல்ல பாருங்கள். ஐயா இந்த கேள்விக்கு சரியான பதில் எந்த ஜோசியராலையும் சொல்ல முடியாது. அது சொல்கிறதுக்கு பூரா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறதுக்கு பூரா பொய்யா. இதை போய் நம்புறீங்க. முழு பலன்தான் வேலை செய்யும். உனக்கு சனியை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற புத்தின்னு ஒன்று இருக்குது, அந்தரம்னு ஒன்று இருக்குது, சூட்சம அந்தரம்னு ஒன்று இருக்குது, பிரணவ அந்தரம்னு ஒன்று இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அந்த திசையை 5ஆக பிரிக்கணும். நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயங்கிற மாதிரி பஞ்சபூதத்துக்கும் திசையை பிரிக்கணும். இதில் இன்னொரு திசை இருக்குது தெரியுமா?
ஏ காலப்புருஷ திசைன்னு ஒன்று இருக்குது, காலச்சக்கர திசைன்னு. அந்த திசை தான் மரணத்தை நிர்ணயிக்கிறது. காலச்சக்கரம் எங்கே இருக்குது தெரியுமா? சிதம்பரத்தில் சிவகாமி அம்மையார் கோயிலுக்கு பக்கத்தால் காலச்சக்கரம்னு ஒன்று இருக்குது. அது ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த காலச்சக்கர திசையை அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஆதி காலத்தில் அதை கணிச்சாங்க. இப்போ யாராலையுமே அதை கணிக்கிற சக்தி இல்லை. ரொம்ப அற்புதமானது. இந்த பழைய காலத்து புத்தகத்தில் போட்டிருப்பாங்க காலச்சக்கர திசைன்னு. இந்த பஞ்சாங்கத்தில் கூட போடுறாங்க, 1-2 பஞ்சாங்கத்தில் கூட காலச்சக்கர திசைன்னு. அதை கணிக்க யாருக்கும் தகுதி இல்லை. எல்லாருமே உடல் மகா திசையை பார்த்துக்கிட்டு போகிறோம். மனசை பற்றி அவனும் கவலைப்படல, உடலை பற்றி கவலைப்பட்டு வாழ்கிறோம். இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் உடலை பற்றி கவலைப்பட்டதே ஒழிய ஒரு ஜீவராசி ஒரு 100 கோடி பேர்த்தில் ஒருத்தவங்க தான் ஜீவனை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களே ஞானிகள். ஜீவன்னா உயிர். உயிரை பற்றி கவலைப்படுறது 1 கோடி பேர்த்தில் இல்லை 10 கோடி பேர்த்தில் இல்லை 100 கோடி பேர்த்தில் தான் ஒருத்தவர்கள். காலச்சக்கர திசையை கணிக்க யாராலையும் முடியல. காலச்சக்கரம் உன்னுடைய இந்த காலத்தினுடைய நிகழ்வை அக்யூரேட்டா சொல்லலாம். ஏன் நீ கேட்கலாம், என்ன கணி? ஏன் யார் இதை ஏற்றுக்கிறதுக்கு இருக்கிறா? யாரும் இல்லை. நான் அந்த காலச்சக்கரத்தை வச்சு தான் 2020 இந்த வருஷம் நாசமாக போகும்னு சொன்னேன். அல்ல சாவாங்கன்னு சொன்னேன். அது இந்தியாவில் நடக்கும்னு சொன்னேன். ரெக்கார்ட் பண்ணி இருக்குது யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலுக்கு நன்றி. ஐயா கணிக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு இதை சொல்லி எனக்கு என்ன? 4 பேர் நல்லவங்க என்னுடைய வீடியோ பார்த்தா போதும், கெட்டவங்க யாரும் எனக்கு பார்க்க வேணாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவனை கடவுள் தேடுவான், மற்றவனெல்லாம் கடவுளை தேடுறான். நீ ஏன் ஜோசியம் பார்க்குற? ஜோசியம் எதுக்கு பார்க்குற? நீ ஜோசியமே பார்க்காத. உனக்கு தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இருந்தால் ஜோசியம் பார்க்காத. எதுக்கு பார்க்குற? நான் ஒன்றும் பிழைக்க வேணாம், நீ வாழ்கிறதுக்கு வெளியே தேடு. நான் பிழைக்கிறதுக்கு நீ சாகாத. பரிகாரம், சாமி, கோயில், குறிமாத்து, சனி மாத்து, ராஜேது மாத்து, நீ ஏன் சாவற? ஏன் உழைச்ச காசை வீணாக்குற? என்னை நீ வாழ வைக்காத. நீ நல்லா வாழ். ஜோசியம் பார்க்கலன்னு எனக்கு கவலை இல்லை. வழி தெரியலன்னா இங்கே வா, வழி தெரிஞ்சா போ. கடவுளை நம்பு, என்ன நம்பாத. ஐயா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. தனிப்பலன்ங்கிறது சும்மா சொல்ல முடியாது, ஒரு ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட ஏன் வீடியோவிலையா குறி எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குதுன்னு பலன் சொல்ல தெரியாதா? அதெல்லாம் பொய் பலன். ஏன் எவ்வளோனாலையும் சொல்ல முடியாதுயா. ஒரு கட்டத்திலேயே இப்போ சனி பகவான் வந்து மேசத்தில் உட்காந்துன்னா அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4, பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4, கிருத்திகை 1, 9 பாதம். ஒரு கட்டத்துக்கு 30 இது கொடுத்துருக்காங்க, 360 நாடிகை. ஒரு 12 கட்டத்துக்கு 30 நாடிகை. ஒரு மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓடுற 34மே அந்த இதில் 9 பாதத்தில் பிரித்து ஓடும். ஒவ்வொரு கிரகம் ஒரு செகண்டுக்கு ஒரு இது மாறும். அதுக்கு தான் அச்சாம்சம் தீர்க்காம்சம், அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு பூமியை வச்சு அவங்க எடுத்துருக்குறாங்க. அது ஜோதிடங்கிறது ஒரு யூகம் தான், நடந்தால்தான் உண்மை. நான் சொல்கிறது உங்களுக்கு நடந்ததுன்னா கேளுப்பா, என்னுடைய வீடியோ எடுத்து பாரு, சொல்கிறது உண்மையாக இருக்கும். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் உன்னை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வழிகாட்டி. நான் ஒன்றும் அங்கவசரம் போட்டுக்கல, கை நிறைய மோதிரம் போட்டு பந்தா பண்ணல, நான் இது ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் வழிகாட்டி, அவ்வளோதான். என்ன ஒரு பெருசாக எடுத்துக்காத. என்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அதிகமாக ஜோசியம் பார்க்க வராதிங்கன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? குழப்பிக்காத, தெளிவாக ஒரு முடிவெடு, தன்னம்பிக்கை வை, கடவுள் நம்பிக்கை வை, பெற்றவங்களுக்கு காப்பாற்று, மற்றவங்களுக்கு உதவி செய். மற்றவங்களுக்கு சோறு போட வைக்கிறதில்ல, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு. என்ன வேலை அங்கே? மாதா பிதா தான் உயர்ந்தவர்கள். உனக்கு சூரியன் சந்திரன் உன் ஜாத்தில் எப்படி இருக்குன்னு பாரு, அவங்களுக்கு புண்ணியம் செய், அதுவே பெருசு. அடுத்த கலை சுக்கரன் செவ்வாய் வீடியோவில் நன்றிய தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் தடையாகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன் அதுவே காரணம்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு 7 குடைவன், 7 குடைவன் யாரு அதை பார்க்கணும். 11 குடைய சுக்கரன், நல்லா புரிஞ்சுக்கணும். 7 குடைய புதன், 11 குடைய சுக்கரன். அந்த சுக்கரனும் புதனும் யாருடைய சார்ட் இருக்குன்னு பார்க்கணும். 2வது உங்களுக்கு குடும்பாதிபதி சனி. குடும்பாதிபதி சனி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும்.
சும்மா எடுத்த உடனே குருவும் சுக்கரனும் சேர்ந்துச்சுன்னா, சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா, குருவும் சனியும் சேர்ந்துச்சு, இதெல்லாம் சும்மா தம்பி. இது வந்து நான் நல்லாவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். என்ன சொல்லியிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு அப்ராச்மெண்ட், அக்யூரேட்லி கிடையாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன என்ன கிரகம் எப்படி எப்படி இருக்குதோ அந்த கர்மாவனைக்கு வேலை செய்யும். கொஞ்சம் கூட மாறாது, மாற்றவும் முடியாது. பரிகாரங்கிறது விதிக்கப்பட்டது. நான் பிறக்கும்போதே என்னுடைய மரணம் எழுதியாச்சு. இடைப்பட்டது யாராவது என்னை விதியை மாற்ற முடியுமா? எனக்கு 72 வயசு ஆயிரம் வச்சுங்க, எனக்கு ஒரு 50 வயசு யாராவது சேர்த்து கொடுக்க முடியுமா? முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க ஐயா. என்ன தெரியுமா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பரிகாரங்கிறது தான தர்மம் வச்சாங்க. அது நல்லவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கும்போது அதில் ஒருத்தவங்க வந்து சுத்தபத்தமாக நல்லவங்களா ஒழுக்கமானவங்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாம் உதவி செஞ்சோம். அவ்வளவுதானே ஒழிய அவங்களுக்கே தான் செய்யணும்னு விதி கிடையாது. எல்லாத்துக்கும் தான தர்மம் செய்யலாம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, யாருக்கு செஞ்சாலும் அந்த புண்ணியம் ஒன்றையே சேரும். புண்ணியமே உன்னை காப்பாற்றும். நன்றி. அடுத்தாப்போ விஜய் அங்கப்பன்ங்கிறவங்க ராசி பலன் போய் லக்ன பலன் வீடியோட சார், மை நேம் இஸ் பூர்ணிமா, 47 வயசு, ஓல்டு, ரிஷப லக்னம், தனுசு ராசி, சுக்கரனின் 6th பிளேஸ், ராகுவின் 3rd, அதாவது சுக்கரன் வந்து 6வது வீட்லையும் ராகு வந்து 3வது வீட்லையும் எல்லா பிளானட்டும் வித் ராகு அண்ட் கேது இனி குட் திங் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எல்லா பிளானட்டையும் ராகு இது கண்ட்ரோல் பண்ணலாமா? என்ன நல்லதாக கேட்டதான்னு கேட்குறேங்க. இப்போ நான் வந்து நீ சொன்னதெல்லாம் ஒரு குத்து மதிப்பு தான். 4ல் இருக்குது, 6ல் இருக்குது, 7ல் இருக்குது, குரு வீட்டில் இருக்குது. இதெல்லாம் சும்மா என்னென்ன கிரகம் என்ன சாரத்தில் இருக்குது, அந்த சாரத்தினுடைய அந்த கிரகத்துக்கு இடம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அது யாரை யாரை பார்க்குது, யாரை சார்ந்து இருக்குது, இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணுமா. நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி கேள்விலாம் பொய். நீங்கள் சொல்கிறதுக்கு நான் குத்து மதிப்பாக என்ன சொல்லிட்டு போக வேண்டியதான். லக்னாதிபதி 6ல் ஆச்சுங்கம்மா, 8ல் இருக்கிற ராகு கெடுதல் பண்ணாது, அது செவ்வாய் வீட்டில் இருக்குது இப்படின்னு சொல்கிறதுலாம் சத்தியமாக போய். எந்த ஜோசியராலையும் ஒரு சும்மா மேலோட்டமாக சொல்கிறது பூரா 100க்கு 100% பொய். கட்டத்தை பார்க்கணும், கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்கணும், அதுக்கு மேலே அதில் இருக்கிற சார்த்தை பார்க்கணும், அது இடம் கொடுத்தவனை பார்க்கணும், அது மறைஞ்சிருக்குதா இல்லை இதழ் இருக்குதா. இப்போ பக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சுபரா அசுபரா லக்னாதிபதி அற்புதமாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள். அதனால் எடுத்த உடனே வந்து சுபருக்கு என்ன தன்மை, பாவருக்கு என்ன தன்மை, இதெல்லாம் பார்க்கணும். சுபகிரகம் மறைஞ்சால் என்ன பலன் செய்யும், பாவகிரகம் மறைஞ்சால் என்ன பலன் செய்யும், சுபகிரகம் வந்து மறையாமல் இருந்தால் என்ன பலன் செய்யும், பாவகிரகம் மறையாமல் இருந்தால் என்ன செய்யும், அந்த திசா புத்திநாதன் உங்களுக்கு எப்படி ஓடுது, அந்த புத்திநாதன் திசாநாதனுக்கு பகையாக நட்பா, அவர் யார் சாரத்தில் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்னு இது ரொம்ப பார்த்து சொல்லணும். சும்மா ஈஸியாக சொல்கிறது இல்லை. நீங்கள் கேட்குறதெல்லாம் குத்து மதிப்பு. குத்து மதிப்புனா அள்ளி கொடுக்கறது. அள்ளி கொடுக்கறதுல எண்ணி கொடுக்கறதுக்கும் அள்ளி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எண்ணி கொடுக்கறது நிலைக்கும், அள்ளி கொடுக்கறது பொய். அடுத்தாப்புல அவங்க வந்து சார் மை சார் நான் ஹரிராம், 15 வயசு ஆகுது, மேச லக்னம், மிதன் ராசி, செவ்வாய் நீச்சம், குரு வக்ரம், சூரியன் உச்சம், ஆயுஸ் ஆயுள், இது 8ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்க்கணுமா. மேச லக்னத்துக்கு செவ்வாய் 8க்கு 8 தான் வாழ்க்கை. இன்னொரு ஒன்று, என்னுடைய வீடியோலாம் போய் இல்லை, ஒரு ராசி கட்டத்தில் லக்னத்துலேருந்து 8 கட்டம் மட்டும்தான் வேலை செய்யும். 9, 10, 11, 12 கட்டத்தை புரிஞ்சுக்கிட்டா அருமையாக ஜோசியம் சொல்லலாம். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா குத்து மதிப்பாக நான் சொன்னால் நானும் திருடனாகிடுவேன், நானும் பொய்யனாகிடுவேன், நானும் பித்தலாட்டக்காரன் ஆகிடுவேன். எனக்கு அந்த பாவம் வேண்டாம். உன்னை நம்பிக்கை துரோகிகள் நம்பிக்கைத்தனமாக கிரகத்தை 12 ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த ஜோசியர் நம்பிக்கை துரோகி. அவங்க நம்பிக்கையாக வர்றாங்க, எல்லாம் நல்லதாக சொல்லிவிட்டான். அவன் இப்போ ஒரு கிணத்தை எட்டி பார்க்கும்போது அதில் ஆளை எல்லாம் குதிரான்னு நான் சொன்னேன்னா, அதில் நீ குதிச்சுன்னா நீ நீ அந்த அந்த துன்பத்தை அடையிறதுக்கு நானே முக்கிய காரணம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. தவறாக வழி காட்டாதவன் கூட நல்லவன், தவறாக வழி காட்டுறவன் கொலைகாரனுக்கு சமம். எந்த ஜோசியராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் அதுவே பொருந்தும். அதனால் நான் உங்களுக்கு தவறாக வழிகாட்ட மாட்டேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து நான் சொன்ன மாதிரி சாரம், சார பலன், தசா பலன், புத்தி பலன்
அதில் இருக்கிற கிரகத்தினுடைய பார்வை, அதனுடைய தன்மை உங்களுக்கு எல்லாமே பாருங்கள். அந்த ஜோசியர் உங்களுக்கு சரியாக சொல்லுவார். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியருக்கு போய் பாருங்கள். உறுதியாக அவங்க நல்ல ஜோசியர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக நன்மை செய்வார்கள். நன்றி. அடுத்தாங்க லைவ் செக்ஷன் ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். நீங்கள் அதில் டேட்டா பார்த்து டைப் பண்ணுவோம்னா பதில் சொல்ல மாட்டோம். நீங்கள் பொய்யல் கேட்டால் மட்டும்தான் ஜி எடிட்டிங் துளாராசி சித்திரம் நட்சத்திரம் என்ன பண்ணலன்னு கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் பொய். அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளவோ இருக்குது, உனக்கு வயசுக்கு தகுந்த வாழ்க்கையை அது நடத்தும். அதனால் பொய் சொல்ல முடியாது. எதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டேன்? ஏதாச்சும் பொது கேள்வி கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொது கேள்வி கேட்பாங்களான்னா பார்த்துறேன். எல்லாம் அவங்க தனி கேள்வி தான் கேட்குறேன். இது வந்து பொது கேள்வி கேட்குறவங்களுக்கு முன்னுரிமை இல்லை. அதுதான் வீடியோ தான் இருக்குது. அதுதான் வீடியோவே. இதில் சில பேர் தெரியாமல் சில ஜோசியத்தை போய் மாட்டி காசு பணத்தை இழந்து பரிகாரம் சொல்லி பணத்தை இழக்கிறாங்க. எந்த ஜோசியத்தையும் பரிகாரம் கேட்காது. பகவானே நல்லவன். நீ நல்லவனாக இருந்தால், உறுதியாக நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் பரிகாரம் பண்ணாது. ரதீஷ் சார், ராசி கட்டத்தில் கடகலக்கணம், கடகராசி, அமாச கட்டத்தில் மகர லக்னம், மகர ராசி என்ன பலன் செய்யும்? ஐயா, உன் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து கேட்டுக்கோ. அவ்வளோதான். ஆமாம், இதுதான் திட்டிகிட்டு இருந்தது. இதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. பொய். இது குத்து மதிப்பாக சொல்கிறதெல்லாம் பொய். ஐயா, நீ கட்டம் கொடுத்து நான் பார்த்து சொல்கிற மாதிரி அது சத்தியமாக உண்மை. என்னுடைய யூகம் 190% வெல்லும். இன்னொன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லணும். இந்த ராசி பலனில் போடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ராசி பலன் போடுவாங்க. 60% நல்லா இருக்குது, 80% நல்லா இருக்குது, 90% நல்லா இருக்குது, 30%. இதெல்லாம் பொய். எப்படின்னு சொல்கிறேன். இந்த குடுவை பூரா பால் இருக்குது. இந்த பால் குடுவையில் ஒரு துளி விஷம் விட்டா பலா விஷமா? ஒரு துளி தாயா, 1% விஷத்தை விட்டா இது பூரா விஷம். ஏயா ஏமாறுறீங்க? அப்படியாவே இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது கடவுள் மேலே. ஏயா இவங்களை ஏமாறுறீங்க? 50%, 60%, 70%ன்னு சொல்லி உங்கள்கிட்ட பித்தாட பண்ணுறேன். அப்போ அந்த 30% நான் பிச்சை எடுப்பேனான்னு கேட்கலாம்ல? எப்படியா பொருந்தும்? ஒருத்தர் 100 ரூபா சம்பாரிச்சு ஒருத்தர் 40 ரூபாய் திருடிட்டு போனால் ஒத்துக்குவியா? சிந்திக்கவே மாட்டீங்கய்யா. எவன் ஒரு வீடியோவில் போட்டு நீ கோடீஸ்வரன் அவர் யோகம் இருக்குதான்னு கேட்டால் உடனே அதை திறந்து பார்க்குறது. எப்படியா அவங்க? ஏயா உன்னுடைய எப்படி ஆக முடியும்? அவன் நீ கோடீஸ்வரனாவன்னு சொல்லி ஏமாற்றி அந்த வீடியோ போட்டு அவன் கோடீஸ்வரனாயிடுறான். எப்படி? வீடியோ போட்டவன் கோடீஸ்வரனாயிடுறான், வீடியோ பார்த்து நீ பிச்சைக்காரனாயிடுற. இதாயா உண்மை? எதுக்கே தேவையில்லாத வீடியோலாம் பார்க்குறீங்க? நியாயமான கருத்தை எடுத்து பாரியா, தேவைக்கு பாரியா. ஜோசியமே பார்க்காதேன்னு சொல்கிறேன். நிம்மதியாக இருக்கா? இந்த ஜோசிக்காரங்கெல்லாம் குழப்பி விட்டுறாங்க. நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை தேடியா. பார்க்காத. நான் பாருன்னு சொல்லலை. இது சாப்பாட்டுக்கு ஊறுக்கா மாதிரி தொட்டுக்கோ, சாப்பிடாத செத்துருவேன். இதுதான் உண்மை. வழி தெரிஞ்சா போயிட்டே இரு, ஜோசிக்கிட்ட போவாத. எந்த ஜோசியர் கேட்டாலும் நான் சரியாக பதில் சொல்ல முடியும். ஆனால் நான் பேசுறது எந்த ஜோசியருக்கும் பயன்படாது. என்னுடைய வீடியோவே பயன்படாது. பார்க்குறவங்க பயந்து போய் தான் சாகணும். ஐயா, ஜாதகத்தை வைத்து கல்யாணம் எப்போது நடக்கணும் துல்லியமாக கணிக்க முடியுமா? வரன் வரும் திசை உடன் பிறந்தவர் கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் பொய்யா, யூகம் தான். நல்ல முதலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஜோதிடம் யூகம். அக்யூரேட்டுங்கும் போது ஒரு தசாபத்தியில் வரும்போது அது அக்யூரேட்டு கிடச்சிதுன்னா அக்யூரேட்டு சொல்ல முடியும். எல்லாமே 100க்கு 100% என்னால் சொல்ல முடியாது. நான் உங்கள்கிட்ட 100க்கு 100% பெரிய ஜோசியன்னு பொய் சொல்ல தம்பி. அதெல்லாம் பித்தாட்ட ஜோசியம். அதுக்கு இன்னொரு வழி பரிகாரம்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் முடியும். ஐயா, எந்த திசைன்னு சொல்கிறது பொய். பொய். ரைட்டா? ஏதோ யூகிக்கலாம். ஆனால் என்னால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஓரளவுக்கு தான். நான் ஒன்றும் பெரிய ஜோசியன்னு உங்கள்கிட்ட பொய் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு இறைவன் கொடுத்தது உங்களுக்கு வழிகாட்டுது, அவ்வளவுதான். சும்மா இதெல்லாம் ஓரளவுக்கு உனக்கு என்னால் யூகிச்சு சொல்ல முடியும். இப்போ ஒரு லக்னம் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ மேச லக்னம்னு வச்சுக்கோ. ஏழுக்குடிய சுக்கரன் எங்கே இருக்குது? அந்த திசாநாதன் புத்தியாவது, அதனுடைய சார்த்தன் என்ற புத்தியாவது நடக்குமாயின் அது திருமணம் நடக்கும். இன்னொரு உண்மையை சொல்கிறேன் இந்த பப்ளிக்கில். ஐயா கேட்டுக்குங்க. எல்லாரும் நண்பர்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. இது உண்மையான உண்மை. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டுட்டால அது திருமணம். ஐயா எவையா திருமணம்னு சொன்னா?
கணவன் மனைவி தாம்பத்தியம், ஒரு தாசிக்கிட்ட போய் நீ ஒரு மனிதன் தாசிக்கிட்ட போய் படுத்தாலும் அது திருமணம் தான். ஏன் திருமணத்தை பற்றி கேட்குறீங்க? நீ எப்படியா பப்ளிக்கில் கொண்டு வரட்டும்? ஒரு பொண்ணு சாதம் பையன் சாதம் வருது, காட்டி கொடுக்கிட்டா. ஒரு பொண் ஆம்பளைக்கு தெரியாமல் படிக்கும்போதே இன்னொருத்தவங்க தொடர்பு கொண்டு விட்டால் அது திருமணம் தான். அதை காட்டி கொடுக்க முடியுமா? அது என் பொண்ணாக இருந்தாலும் எப்படியா காட்டி கொடுக்க முடியும்? என்னையா பேசுறீங்க? இதுக்கு பலன் யாராவது சொல்ல முடியுமா? திருமணங்கிறது ஒரு சம்பிரதாயம், அதில் கொடுத்துருக்குது. உண்மையை பேசுகிறேன். ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட எத்தனை வயசில் தொடர்பு கொண்டாலும் அப்பயே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பதிவாயிடுமையா? கண்டுபிடிக்கலாயா? அது ஏன் என்னை காட்டி கொடுக்க சொல்கிற? நீ கேட்குற கேள்விக்கு தான் பதில். சரியா? கைத்தட்டு. பெண்கள் பார்த்தாலும் அம்மா தவறாக சொல்லம்மா, என்னுடைய சகோதரிகளுக்கு நான் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கிங்க. இந்த பையன் கேட்ட கேள்வி, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தாம்பத்தியம் கொண்டு விட்டால் அது திருமணம். திருமணங்கிறது சம்பிரதாயத்துக்கு செய்யறதியா? யார் யார் திருமணம் சொன்னது? அது திருமணங்கிறது என்ன தெரியுமா? திருங்கிறது உயர்வு, மனங்கிறது மனம், உயர்ந்த மனம், இரு மனம் சேருவதே திருமணம். இங்கே எவையா உருப்படியாக இருக்கிறான்? ஆம்பளைகள் 50% தவறு பண்ணுறான். எவன் உத்தம புத்திரன்? 100க்கு 50 பேர் இல்லை. எப்படியா திருமணத்தை பற்றி இதில் சொல்லிட்டோம்? ஒரு சாத்தில் ஒரு பையனுக்கு 4 பொண்டாட்டின்னு வருது. நான் என் பையன் ஒரே பொண்டாட்டி தான் வச்சுருக்கான். அவன் எத்தனை ஸ்டெப்னி வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். காட்டி கொடுக்க முடியாது. நான் தான் ஜோசியர். போதுமா? நீ கேட்ட கேள்விக்கு இதுவே பதில். அற்புதமான பதிலாக இருக்குல்ல? திருமணத்தை அக்யூரேட்டா சொல்கிறேன். எங்கேயா சொல்கிறது? எப்படி சொல்கிறது? எதை வச்சு சொல்கிறது? எல்லாம் துபாக்கூராக இருக்குதுங்க. எல்லாம் 16 வயசுலேயே பிக்கப்பில் போயிட்டு இருக்குது. யார் சொல்கிறது? எது திருமணம்? எது திருமண காலம்? தாலி கட்டுறது போய் திருமண காலம் ஐயா கிடையாது. புரிஞ்சுக்க தம்பி. நீ கேட்ட கேள்விக்கு நன்றி. நன்றி தம்பி. தவறா எதுவும் சொல்லல. சாஸ்திரத்தில் இப்படிதான் எழுதியிருக்கு. ஒரு கணவன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தாம்பத்தியம் கொண்டு விட்டால் அதுவே திருமணம். சாஸ்திரம் இதுவே. அற்புதம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சாஸ்திரம் இதுதான் சொல்லுது. இதை போய் நான் திருமணம்னு எப்படிங்க பொய் சொல்றது? எல்லாரும் பொய் சொல்றாங்க ஐயா. என்னால் பொய் சொல்ல முடியலைங்க ஐயா. நான் கஷ்டப்படுறேன். இந்த சாஸ்திரத்தை கற்றுக்கிட்டு கஷ்டப்படுறேன். வித்தியாசமாக இருக்குல்ல? இதுவே உண்மை. யார் இருக்குதா? அவ்வளோதானா சார்? சுக்கரன் சுக்கரன் வீடியோவில் கேட்டிருக்காங்க. ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கையில் சார் சுக்கரன் இருக்கும் நட்சத்திரம் வச்சு எப்படிப்பட்ட மனைவி வரும் என ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். தம்பி அதுக்கு போனால் 108 பலன் சொல்லி ஆகும். சுக்கரன் அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4, பரணி 1, பரணி 2, அது 108 வீடியோ போடணும். சுக்கரனுக்கே. சூரியனுக்கு 108 வீடியோ, சந்திரனுக்கு 108 வீடியோ. எல்லாரும் ஒருத்தன் என் தாயை பற்றி கேட்குறவன் இருக்கிறான்ல, உடலை பற்றி கேட்குறவன் இருக்கிறான்ல, தகப்பனை பற்றி கேட்குறவன் இருக்கிறான்ல, தொழிலை பற்றி கேட்குறவன் இருக்கிறான்ல, அவன் படிப்பை பற்றி கேட்குறவன் இருக்கிறான்ல, குழந்தைய பற்றி கேட்குறவன் இருக்கிறான்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன் சொல்லும்பா. ரொம்ப கஷ்டம்பா இந்த ஜோசியம். நான் படாத பாடு படுறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடல் ஒத்துழைச்சதுன்னு வச்சுக்க எல்லா விளக்கமும் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த உதவியெல்லாம் செய்கிறேன். தயவுசெய்து என் வீடியோவில் போய் பாருங்கள். எல்லாம் சொல்லியிருக்கிறேன், கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் அதில் பயன்படக்கூடியதை மட்டும் எடுத்துங்க. அது உங்களுக்கு பயன்படும். ஆனால் ஐயா சுக்கரனுக்கு 108 பலன் என்னால் சொல்ல முடியாதுயா, என்னை விட்டுருங்கய்யா. நன்றி. அடுத்த அறிவுகுமார் புதன் லக்னாதிபதி ஆகி சுயச்சாரம் வாங்கி 10ஆம் இடத்தில் பரிவர்த்தனை ஆனால் என்ன பலன்? ஐயா பரிவர்த்தனைன்னு சொன்னீங்க, சொல்லுங்க ஐயா. மிதன் லக்னத்துக்கு நீ சொன்னது 10ல் நீச்சம் தான் பெறும். ரேவதி நட்சத்திரம் வாங்கும். இடம் கொடுத்த குரு எங்கே இருக்கிறான்னு யாருக்காவது தெரியுமா? அது ஒன்று இருக்குது. 4 உனக்கு புதன் நல்லா மறந்துடாது. 4 புதனும் கெட்டு 4 புதனும் கெட்டு மிதன் லக்னம் தானே சொன்னா. மிதன் லக்னாவே 10ல்
புதன் நீச்சம், நாளுக்குடைய புதனும் கெட்டு சந்திரனும் கெட்டு நாளுக்குடைய நீச்சமாகி இடம் கொடுத்த குருவும் கேட்டால் தாய்க்கு பாதிப்பு. தம்பி நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிற, அங்கே ஒன்று புட்டுக்கிட்டு போயிடும். இது நீ 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும். எவ்வளவோ விஷயம் இருக்குது. எடுத்த ஒன்று சொல்லாத ஐயா. உள்ள எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. உடல் நட்சத்திரம் பொய், உயிர் நட்சத்திரமே மெய். உங்கள் ஜாதகத்தில் உயிர் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தாப்புல ஐயா, இது வரைக்கும் உங்களுக்கு நேரலையில் ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக பேசியிருக்கிறேன். இது உங்களுக்கெல்லாம் பயன்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் கொஞ்சம் ஆதங்கமாகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் நான் ரொம்ப வேகமாகவும் பேசினேன். எதுக்கு தெரியுமா? பொய் சொல்கிறாங்கங்கிற வருத்தத்தில் பேசுனது ஒழிய உங்கள் மேலே எனக்கு எந்த ஆதங்கமும் கிடையாது. திருமணம்னா என்னன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. எல்லாம் நல்ல நண்பர்கள். எல்லோரும் இது இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பேரும் பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.